ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி வந்து நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னாம எல்லாம் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு வந்து பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாமா மேம்? அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? கண்டிப்பா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பயிற்சி ஆகியிருக்க சனி சிம்மத்துக்கு என்ன பாவம் அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் அப்படிம்பாங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் போய் அமரும் போது அது அஷ்டம சனி அப்படிம்பாங்க. பொதுவா வந்து பாருங்கம்மா, 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பாரு, படிப்பினைகளை கொடுப்பாரு. அதை ரொம்ப சட்டு பட்டுன்னு 2.5 வருஷத்துல கொடுத்து முடிச்சிடுவாரு அஷ்டம சனியில. அப்ப பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப இந்த அஷ்டம சனி அப்படின்னாலே பெரும் பயம் இருக்கு. 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னாலே அவள் தான், நான் முடிஞ்சு போயிட்டேன், முடிஞ்சிருச்சு வாழ்க்கையில, இது வரைக்கும் கஷ்டம் தான் பட்டேன், இனிமேல் மட்டும் விடிவு காலமே இல்ல அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அது உண்மைதானா அப்படின்னா 100% உண்மை கிடையாதுமா. பொதுவா அஷ்டமத்து சனியில இப்ப வந்து சிம்மம் இருக்கு அப்படின் போது சிம்மம் ஆப்வியஸ்லி 5 விஷயத்துல கவனமா இருக்கும். மொதல் விஷயம், நம்ம கையிருப்பு எவ்வளவு காசு இருந்தாலும், 10,000 ரூபாய் இருக்குனாலும், 10 லட்சம் இருக்குனாலும், 10 கோடி இருக்குனாலும் சனி முதல்ல புடுங்குவார். எப்படி புடுங்குவாரு? எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னால இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு, ஒரு காலகட்டத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க, நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறது அவங்க காரணம். அவங்க வந்து கேட்பாங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், 2 லட்சம் ரூபாய் இருக்கு, தேவைப்படுது, என் கையிலேயே அவ்வளவுதான் இருக்கும், இல்ல என் கையில கூட இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், அடடா நம்ம ஹெல்ப் பண்ணிருக்காங்களே, நகையை வித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப வருது, வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வரும் அப்படின்னு அவங்க சொல்லி கேட்பாங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி வராது. 2.5 வருஷத்துக்கு வராது. அப்ப அந்த உறவையும் நம்ம இழந்துருவோம், அந்த ஒரு அவங்க மேல இருக்க மதிப்பையும் இருந்துரும், அவங்களுக்கு நம்ம பகையாளி ஆயிடும், கொடுத்து பகையாயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். சனிக்கு இல்லன்னு சொன்னாலும் பிடிக்காதே, ரொம்ப சிம்பிள். கையில 10,000 ரூபாய் இருக்கு, எனக்கு திரும்பி வரலன்னா பரவாயில்ல, இல்ல என்ன கேட்டு என் கையில 1000 ரூபாய் இருக்கு, என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும், இந்த சாமி என் கையில 1000 ரூபாய் இருக்கு, நீ வச்சுக்கோ, எனக்கு திருப்பி நீ கொடு, எப்ப கொடுக்குறியோ கொடு, என்னால இவ்வளவுதான் சாமி முடியும், என்னால இவ்வளவுதான் சாமி முடியும் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுறது நல்லது. இல்லன்னா நீ யார்கிட்ட கடன் வாங்கிக்கோ, நான் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், யார்கிட்ட கடன் வாங்கிக்கோ, அந்த வட்டியை நீ எப்ப அவங்களுக்கு கொடுக்குறியோ அது வரைக்கும் நான் கட்டுறேன். ஆனா அங்க போய் அந்த ஆளை கேளு, அவர் கடன் கொடுப்பாரு, நான் சொன்னேன்னு சொல்லு, அப்படி இல்ல நம்ம வந்து வாக்கு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீ தானே சொல்லி கொடுத்த, நீ கடனை கொடு. சிம்மம் வந்து பாருங்க எப்பயுமே கெத்த விட்டவே விடாது. அசிங்கப்பட சிம்மத்துக்கு பிடிக்காது. நியாயம் தவறி பெரும்பாலும் சிம்மம் வந்து நடக்காது 99%. அப்ப என்ன பண்ணும், வாக்கு கொடுத்துட்டோமேனு நம்ம தலையில வச்சு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். என்னத்துக்கு அந்த வேலை, நம்மளுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துறது பெஸ்ட். இந்த விஷயத்துல கவனமா இருக்கும். 2வது, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும். குடும்பம்னு இருந்தாலே பிரச்சனைகமா, பிள்ளைங்கன்னு இருந்தா தொல்லைங்க இந்த காலகட்டத்துல இல்லையா? அப்ப அது வந்து நம்ம பெருசா யோசிக்க வேணாம், இதுவும் கடந்து போகும், நம்ம அமைதியா விட்டுணும். 3வது, அபிஷியலி வேலை செய்யற இடத்துல ஹையர் அபிஷியல்னால பிரஷர் இருக்கும், நம்ம கீழே வேலை செய்யறவங்களால பிரஷர் இருக்கும். 10 வருஷமா எனக்கு அவ ஃப்ரெண்டு, 10 வருஷமா ஃப்ரெண்டு, இந்த காலகட்டம் என் கூட நல்ல உறவா பழகுறா, பின்னாடி ட்ராப் பண்றா, என்னை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சுய தொழில் வச்சு நடத்துறவங்களா இருந்தா வேலை செய்யறவங்க சரியா வர மாட்டாங்க, ஆர்டர்ஸ் எடுப்போம், நம்மளால அந்த ஆர்டர்ஸ் வந்து டைமுக்கு வந்து டெலிவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கும். நம்ம அவங்கள பார்த்து சுய தொழிலா இருந்தா ஒர்க்கர்ஸை பார்த்து நம்ம அந்த தொழில் ஆரம்பிக்கல.
நம்ம 4 ஒர்க்கர் தேவைப்படுற இடத்துல 5 ஒரு 7-8 ஒர்க்கரா வச்சுக்கணும். மேன் பவர் அதிகம் வச்சுக்கணும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வேலை நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேன் அப்படின்னா அமைதியா யாருக்கிட்டையும் எனக்கு பெருசா ஒட்டிக்கவும் வேண்டாம், உறவாடவும் வேண்டாம், வெட்டிக்கவும் வேண்டாம். இந்த மாதிரி விஷயம். இது 3வது. 4வது நம்மளோட நெய்பர்ஸ், எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, 4வது தெருல இருக்க 3வது வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட நம்மள பிடிக்காம போகும். அந்த மாதிரி வரும். பெருசா பிளானட்ஸ் வந்து சரியில்லை, அதுவும் முக்கியமா சனி பகவான் சரியில்லை அப்படின்னும் போது, நல்லா இல்ல அப்படின்னும் போது நம்ம சிவனேன்னு போனா கூட அவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆமா வம்பு வாதம் வழக்கு இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள், நம்ம அமைதியா இருக்கும், முடிஞ்சிருச்சு. 5வதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். சனி வந்து ஆல்வேஸ் எலும்பு டார்கெட் பண்ணுவோம். அப்ப எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சும்மா மூட்டு வலி நடக்க இப்ப ஒண்ணும் இல்ல, வீட்டுல வந்து சர்வெண்ட் மூழ்கி இருப்பாங்க, நம்ம அப்படி தெரியாம போவோம், வழுக்கி கால் உடனே இதாயிடும், ஸ்லிப் ஆகி உட்கார்ந்து, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்ப ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இந்த 5 விஷயத்த நம்ம கவனமா இருந்தா அஷ்டமத்து சனி நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான். அதுக்கும் மேல சனியை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அப்ப பெரிய லெவல்ல கடன் கொடுக்காத, கடன் வாங்காத, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோ. கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். மனைவி கிட்ட விட்டு கொடுத்துரு. சிம்மராசி பெண்களா கணவன் கிட்ட விட்டு கொடுத்துரு. நீ தான் எனக்கு சாமி, ஈசன் தான் நீ, அம்பிகை தான் நீ அப்படின்னு காலில் விழுந்து பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியா கடந்து போயிடும். கண்டிப்பா மேம். இப்ப தொழில் எப்படி இருக்கு மேம்? தொழில் பண்றவங்களுக்கு, தொழில பண்றவங்களுக்கும் இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி 1/6/2026 நடக்குதுமா. அதுக்கப்புறம் குருனோட பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி வந்து அமைதி ஆவா, அது வரைக்கும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் குரு பார்வை படியறதுனால சனி கொஞ்சம் அமைதியா இருக்கும், பெருசா ஆட்டம் கொடுக்க மாட்டான். அதுக்கும் மேல குரு பார்வை படியுதோ இல்லையோ 5 விஷயத்துல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதுல உஷாரா இருந்தா சனி எதுவுமே பண்ண மாட்டான். நிதர்சனமான உண்மைமா. கண்டிப்பா மேம். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்கு மேம்? சேம் விஷயமா, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஓரளவுக்கு நியாயமா தான் நடந்துக்கணும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும். இப்ப வந்து நம்ம சில திருநங்கைகள் பாக்குறோம் இல்லைங்களா, 5 ரூபாய் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. 10 ரூபாய் கொடு, நீ 100 ரூபாய் கூட கொடுன்னு டிமாண்ட் பண்றதையும் நம்மளால. ஆமா 10 ரூபாய் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்டயே 10 ரூபாய் தான் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், 5 ரூபாய் தானே கொடுக்க முடியும். அந்த மாதிரி சிலர் இருக்காங்க பாத்தீங்களா. எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. மத்தவங்களை அவங்களா இருந்தாலும் மத்தவங்களை அவங்க கஷ்டப்படுத்த கூடாது. அப்ப வாழ்த்தி கொடுக்குறாங்க, நீ வாழ்த்தினா நான் நல்லா இருப்பேன், நான் மனசார நினைக்கிறேன், நீ மனசார வாழ்த்தி கொடு. அந்த வாழ்த்து உன்னை வாழ வைக்கும், அந்த வாழ்த்து உன்னை உயர்த்தும். அவங்க அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து பாருங்க, அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. சில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அண்டமெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. சிலர் வந்து நம்ம அது ட்ரெயின்ல எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் டிமாண்ட் பண்றது. நான் ஒண்ணு, இதுவும் எல்லாரும் கிடையாது, 1000த்துல ஒருத்தவங்க அந்த மாதிரி டிமாண்ட் பண்றவங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்களோட ஒரு விஷயத்த, அவங்களோட ஒரு குறைபாடு வச்சு அவங்க வந்து இது தவறா பயன்படுத்தக்கூடாது. ஜென்யூனா இருக்காங்க அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படணும்ன்றது. கண்டிப்பா மேம். இப்போ சிம்மராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி காலத்துல ஏதாவது கடவுள் வழிபாடு பண்ணணும் இல்ல பரிகாரங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா பண்ணணும்மா சிம்மம். ஏன்னா அஷ்டமத்து சனியில இருக்காங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனிக்குனே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தாமா இருக்கு. அது அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தலி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குமா, அங்க அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது உலகத்திலேயே அஷ்டம சனிக்கு இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம். இப்ப இந்த சென்னை பக்கத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க சனியே அவனோட தோஷ நிவர்த்திக்காக ஈசனை வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி ஆனான். அவன் வந்து பாருங்க, எல்லாரும் நம்ம திட்டுறோம்ல, பிள்ளைங்களே சனினே திட்டுறோம். அப்ப அவன் கஷ்டப்படுத்தும் போது ஐயோ இந்த சனி நம்மள விட்டு தொலைய மாட்டேன்றானே அப்படின்னு அவனை எவ்வளவோ தாய்மார்கள் எல்லாரும் திட்டுறாங்க இல்லைங்களா. அந்த பாவம் அவனுக்கு சேர்ந்து அவன் சின்முத்திரையோட ஈசனை வழிபாடு அதாவது ஈசனை வழிபாடு பண்ணி நிவர்த்தி அடைஞ்சா அப்படின்றதுக்கு சின்முத்திரையோட காட்சி கொடுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நேரா போய் அங்க ஈசனை வழிபாடு பண்ணோம், அம்பிகையை வழிபாடு பண்ணோம். அதுக்கப்புறம் சனீஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்குவளை மலர், இல்ல நீலோத்பவ மலர், இத வச்சு அங்கேயே வெளியிலேயே வியாபாரம் பண்றாங்கம்மா, வழிபாடு பண்ணிட்டு வரும். ஈசனுக்கு கொஞ்சமாவது வில்வம் எடுத்துட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு சனியை கும்பிட்டுட்டு வரும். நேரா போய் சனியை பார்த்துட்டு வந்துடக்கூடாது. கண்டிப்பா மேம். இவ்வளவு வழிபாடுகள் சொல்லியிருக்கோம், 5 விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்ணி இந்த சனி பயிற்சியில சிம்மராசிக்காரர்கள் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி மேம். நன்றி.